இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாதாஜி சொன்ன டயலாக் கூட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு காதலியால் ஏமாற்றப்பட்ட காதலன் மாதிரி கதறணும். புரியுதா? புரியுது. நீங்க என் பர்ஃபார்மன்ஸ பாருங்களேன். ஏய், கரெக்டா பண்ணிடுவல்ல? மேடம், அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். ஆமா மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எந்த பிரச்சனையுமே வராது. நீ வர டயலாக் பேசுற, அந்த டயலாக்ல எல்லாரையும் நம்ப வச்சுட்டு கிளம்பி நீ போயிட்டே இருக்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல மேடம், ஒருவேளை போலீஸ் அது பொண்ணோட தங்கச்சியே போலீஸ் ஆபீசர் தான். என்னது? கல்யாண பொண்ணோட சிஸ்டர் போலீஸ் ஆபீசரா? இது நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல. சாரி சிஸ்டர். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாரி சிஸ்டர், வாய் தவறி புரோட்ட உண்மையை உளறிட்டேன். இத பார், நீ ஒண்ணும் பயப்படாத. நானும் அங்கதான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்களா, லைட்டா பயமா இருக்கு. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட எப்படி அவ பழக்கம், மகாபலிபுரம் எப்ப போனீங்க, எங்க ரூம் போட்டீங்க அப்படின்னு உன்னை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேப்பா. நீ தயங்காம பொய்ய தைரியமா சொல்ற. அவ ஓ மேல கை வைக்கிற அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். மாதாஜி பாத்துக்குவாங்க. இல்ல மேடம், இருந்தாலும் அவங்க போலீஸ்லாம் சொல்றீங்க. பாண்டி, எடுத்துட்டேன் சிஸ்டர். ఇప్పుడు చూడు, இப்ப என்ன சொல்ற? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு மேடம். சரி, நீ ரெடியா இரு. நான் அங்க இருந்து உனக்கு கால் பண்ணுவேன். நான் கால் பண்ணதும் நீ வந்துரு. ஓகே மேடம், ஐ அம் வெயிட்டிங். பாத்துப்போ. இது துர்காவோட அக்காவுக்கான டார்கெட் இல்ல, அவ அம்மா சரஸ்வதிக்கான டார்கெட். ஓஹோ. அந்த ஊர்கா விக்கிறவ ஏன் வீடு ஏறி வந்து ஏன் முன்னாடியே நின்னு எப்படி கைய நீட்டி நீட்டி பேசினா, அவளுக்கு நான் தண்டனை கொடுக்க வேணாம்? கண்டிப்பா கொடுக்கணும் மாதாஜி, கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அவளுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிடாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நலுங்கு ஃபங்க்ஷன்ல கல்யாண பொண்ணோட முகத்துல எல்லாருமே சந்தனத்தை தான் பூசுவாங்க. நான் அந்த ஊர்கா விக்கிறவ முகத்துல அப்படியே கரிய பூச போறேன். அவ அங்க அசிங்கப்பட்டு நிக்க போறா. மகளை நினைச்சு அப்படியே கதறி கதறி அழ போறா. ஓ, நீங்க அப்படி வரீங்களா மாதாஜி? சூப்பர் மாதாஜி, சூப்பர். குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சோன்னு வைங்க, அதுக்கு நீங்க தான் வைஸ் சான்சலர். சாரி மாதாஜி, சான்சலர் நீங்க தான். வாய மூடு. அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கு எப்படி அலையுது பாருங்க. சிஸ்டர், அப்படியே என்ன பிளாஷ்பேக்கா? வீட்டுக்கே வந்து என் முன்னாடி நின்னு கை நீட்டி பேசினாலே இந்த ஊர்காக்காரி இப்போ எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கண்ணீரோட நிக்க போறா. அத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். of course சிஸ்டர், நானும் அத பார்த்து ரசிக்க தான் வந்திருக்கேன். உள்ள போலாமா சிஸ்டர்? அவன் ரெடியா இருக்கான்ல? ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான் சிஸ்டர். ஒரு போன் பண்ணதும் கரெக்டா என்ட்ரி கொடுத்து நாம சொல்லி கொடுத்தது அப்படியே கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டு கிளம்பிடுவா சிஸ்டர். வா. போங்க மாதாஜி, போங்க. போங்க உள்ள போங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கியாமா? உள்ள போங்க. வாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். என் புள்ள சூர்யா சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எங்க மாதாஜி வந்ததுனாலதான் உங்களுக்கே பெருமை. எது எப்படியோ நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாங்க உள்ள வாங்க. போங்க மாதாஜி, போங்க. வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. என்ன மாப்ள, இங்க எல்லா ஏற்பாடும் நீதான் போல இருக்கு. சும்மா பிரமாதப்படுத்திட்டியே. ஆமாங்க, எனக்கு மக இல்லாத குறை தெரியாம மாப்பிள்ள தான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறாரு. இது பாரு. ஏய் மாப்பிள, நீ அவங்களோட மகனா? பாருங்க மாதாஜி, பாருங்க. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
எங்களை கவனிச்சதெல்லாம் போதும். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. துர்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, வாங்க. நல்லா கவனிங்க, போங்க. பாத்தீங்களா மாதாஜி இந்த அநியாயத்தை எப்படி எல்லாம் கூத்தடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இதுல அநியாயம் என்னன்னா நம்ம மாப்பிள்ள அவங்களுக்கு மகனா என்னமா பீத்துறாங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போறோம்னு தெரியாம தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அதான மாதாஜி உங்களை கை நீட்டி பேசிட்டு இந்த உலகத்துல அவ மான மரியாதையோட வாழ்ந்துட முடியுமா? நீங்க வாழதான் விட்டுருவீங்களா? வாங்க, வணக்கம்மா. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். வாங்க, உள்ள வாங்க, ஆ, வாங்க. வாங்க. ஏய், இந்த அங்க ஒரு பாருடி. நாள் இவங்க போற ஆட்டமும் பாட்டமும் தாங்கல வாங்க. சிஸ்டர். இவங்க துர்காவோட மாமியார். வணக்கங்க. இவரு நான் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமன் பாண்டி, சங்கர பாண்டி. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. ம். அவங்க மாப்பிள்ளையோட அத்தை. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. அவங்க மாப்பிள்ளையோட தம்பி வைஃப். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அது குட்டி பாப்பா. இவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல. ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் சாப்பிட்டோம். துர்கா, நீ போய் குந்தவியை கூட்டிட்டு சரி வாமா. ஹாசினி வாங்க. சரி நீங்க உட்காருங்க. உட்காருமா. சரிங்க. அக்கா. ஏய் குந்தவை, ரெடியா தான் இருக்கியா? மாப்பிள்ள வந்தாச்சு தெரியுமா? வெக்கத்தை பாரு. சரி வா போலாம். ஒரு நிமிஷம் பூ வச்சு விட்டுலாம் எடுத்துக்கூட. நல்லா பெரிய முழமா தான் இருக்குல்ல? அழகா இருக்கு. வா பார்க்க போலாம். வா. உட்காரு. மாப்பிள்ளையும் கூட வந்துட்டாங்க. ஹாசினி, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா பெரியமா. சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்காளுங்க. இவங்க நாம சீக்கிரம் அசிங்கப்படுத்தணும் சிஸ்டர். அப்படியே அந்த மூஞ்சியெல்லாம் தொங்கி போறத நான் பார்த்து ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பேன்.